எனக்கு அவ்வளோதான். பேசணும்னு அவசியமே இல்லை கிரிஷ். எதுவுமே பேசி தான் வந்து பேசினா தான் பிரச்சனை வரும் கிரிஷ். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எதையுமே வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் என்னோடய சர்க்கிளில் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னடா அது ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கா, இன்றைக்கி இது நடந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம், அதுலேருந்து ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறா அப்படின்னு வரும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் பேசினா நம்ம அந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பேசும்போது அது ஒரு ஜாலியாக போகும். அதனால் வந்து பேசாமல் இருங்களே, அதுதான் பாசம் அதிகம். பேசுனீங்கன்னா அவ்வளோதான், துஷ்ன்னு ஆயிடும். லிங்க் உள்ளே போனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த மூஞ்ச எந்த இது சிவாபா எனக்கு அனுப்பிவிடுங்க. கரெக்டு, உண்மைதான் கிரீஷ், உண்மைதான். பெரிய அழிவு காத்து இருக்கும் போல தமிழ்நாட்டுக்கு. என்னவா ஜாக்கி விஷ்ணப்பிள்ளை சொல்லு. வெயில் அப்போ மழை வருது. பெரிய கண்டுபிடிச்சிட்டேன். 4 மண்டையும் மூஞ்சப்பாரு. மோகன் ப்ரோ அனுப்பின லிங்க் அதான் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தம் பார்த்துக்கிட்டே இருங்க, வந்துடுறேன். அந்த சுஷ்மிதா ஆமாம், கண்டிப்பாக நல்லபடியாக பேசுகிறேன். கண்டிப்பாக. எனக்கு என்னென்னா அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். ஏதோ அவங்க அதை எப்படி சொல்கிறது, இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திட்டினாங்கன்னா நம்ம கேட்போம்ல. அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸை பேசினப்போ நான் கேட்டேன். அது தகராறாக மாறிச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ நல்லா பேசினா நல்லா தான் பேசுவோம், அவ்வளோதான். நான் எல்லாம் பழசை மறந்துடுவேன். மூஞ்சப்பாரு, நீ மூஞ்சப்பாரு. உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக இருப்ப. நீ சொன்னா இருந்தது நான் காலியாக தான் இருக்கேன். ஜாலியான்னு சொல்லாத, மூக்குலேயே குத்திடுவேன். ஜாக்கு வெயில் இல்லாமல் நல்லா தானே இருக்கும். வெயிலில் இல்லாமல் ஆமாம். சிவானா மோகன் அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், அது அழிவுக்கு காரணம். விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல மனமாற்றம், வாழ்த்துக்கள். நன்றி கிரிஷ். இந்த வருஷம் சம்மர் மாதிரி இல்லை. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஐப்பசி மாதம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. 2 மாதம் தான் எனக்கு டக்குனு ஆடி மாதம் மாதிரி காற்றடிக்குது, ஐப்பசி மாதம் மாதிரி மழை பெய்யுது. இங்கிட்டு வாடா, விழுந்துறாங்கடா. என்னது? ஐயோ சிவானா அங்கே தான் இடிக்குதா? மொடன்னு என்ன மோகன் இப்படி அனுப்புனீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளா பயன்படு ஓடி போனாரே. மோட வேணும் வேட வெடிக்கும் திரிஞ்சு. ஐயோ, இந்த ஆத்தாவுக்கு ஒன்றும் புரியாது. ஆமாம், ஒன்றும் புரியாது. நீ புரிய வைய வெங்காயம். கொஞ்சம் பாரு, ஆளப்பாரு. காடை வேணும். கோபத்தோடு திரும்பி வந்தாலும் பட வெடி வெடித்து கொளுத்து போடும் பட்டாசு.